எனக்கு சட்டம் தெரியாது, அதனால் இது தப்புன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் வந்து எப்போவுமே எஸ்கேப் ஆக முடியாது. ஈவன் தான் ஒருத்தர் வந்து க்ரைம் பண்ணிட்டாரு, அவர் சைட்லேருந்து தரப்பு வாதத்தை கேட்கணும் இல்லையா? 2017 முன்னாடி உங்கள் ஃப்ளாட் வாங்குறீங்க, ஏன்னா ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி கிடையாது. ஆனால் இந்த ரெரா ஆக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டைஸ் பண்ணுறாரு. இல்லை உங்களுக்கு நோட்டீஸ் வருது, கோர்ட் நோட்டீஸ் வருது அப்படின்னா பேனிக் ஆகாமல் முதல்ல அது என்ன ஏதுங்கிறத போய்ட்டு அந்த கன்சர்ன் எக்ஸ்பர்ட்டை வந்து உங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்கள போய் ஜஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சட்டத்தோட அடிப்படை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம ஹைகோர்ட் அட்வொகேட் மிஸ்டர் சரவணமூர்த்தி அவர் கூட தான் போட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு காமன் மேனுக்கு தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த ஷோ. சார், வெல்கம் டு கனெக்டிங் தி டாட்ஸ் வித் சந்தோஷ் காந்தி. சார், இப்போ இந்த போட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், கரியர், லைஃப் ஸ்டைல் அதை பேஸ் பண்ணி தான் சார் இந்த போட்காஸ்ட்டை பண்ணுறோம். இன்றைக்கி இந்த எபிசோடில் வந்து லீகல் சிஸ்டம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார். இந்த எபிசோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஆடியன்ஸ் இல்லை ஒரு அட்வொகேட் ஆகணும்னு விருப்பப்படக்கூடிய பீப்புள் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் சார். அதுதான் இந்த எபிசோடோட கோல். ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிக்கலாம் சந்தோஷ். ஓகே சார். ஃபஸ்ட்டு ஒரு காமன் மேன்னா நான் எதுக்கு சார் லா பற்றி தெரிஞ்சுக்கணும்? நான் ஒரு பொலிட்டீஷியனும் இல்லை, நான் கிரிமினலும் இல்லைன்ற லெவலில் எதுக்கு நான் லா பற்றி தெரிஞ்சுக்கணும் சார்? ஒரு நார்மலாக நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்ற போது அப்படி கிடையாது. இப்போ அரசியல்வாதிகள் அப்புறம் நம்ம தப்பு பண்ணியிருந்தா தான் சட்டத்தை பற்றி தெரியணும்லாம் கிடையாது. எல்லாருமே சட்டத்தோட அடிப்படை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். எனக்கு சட்டம் தெரியாது, அதனால் இது தப்புன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் வந்து எப்போவுமே எஸ்கேப் ஆக முடியாது. லால ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, என்னன்னா இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. நீங்கள் இப்போ நிறையா பேர் ஃபாரின்லாம் போகிறாங்க, நீங்கள் இப்போ மலேசியா போகிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் லேண்ட் ஆகிட்டுனாலே அந்த சட்டத்தை பற்றி தெரிந்திருக்கும் அப்படின்னு ப்ரிசியூம்டு. இட்ஸ் அப்ளிகபிள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையா? இட்ஸ் அப்ளிகபிள். இன்னும் அவங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ அமெரிக்கா போகிறீங்க, யூஎஸ் போகிறீங்க, நம்மலாம் ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வெஹிக்கிள் ரன் பண்ணணும், ட்ரைவ் பண்ணணும். ஆனால் அங்கே ரைட் சைடு, இந்தியாவில் ரைட் சைடு ஸ்டீரிங்கு, லெஃப்ட் சைடு டிரைவு. அமெரிக்காவில் லெஃப்ட் சைடு ஸ்டீரிங்கு, ரைட் சைடு டிரைவு இருக்கும். இல்லை இந்தியாவில் வந்து நாங்கள் எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் போய் பழக்கம், ரைட் சைடு போகிறது இல்லைன்னா அங்கே போயிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஓகே, உள்ளதை கூட போட்டுருவாங்க. நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா, ஓகே, ஆக்சிடென்ட் பண்ணிங்கன்னா உள்ளதுக்கு கூட போட்டுருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனீங்கனாலும் இட் இஸ் அசியூம்டு தட் யூ நோ த லா ஆஃப் த லேண்ட். அந்த கண்ட்ரியினுடைய சட்டம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னா புரியாது. அதே தான் இந்தியாவிலையும். இப்போ இந்திய பிரஜை அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை சட்டம் கண்டிப்பாக தெரிந்திருக்கணும். அதனால இவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் தெரியணும் அப்படின்னு கிடையாது. இப்போ சட்டம் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த செக்ஷன், அந்த பிரிவு, உட்பிரிவுல இப்போ செக்ஷன் 8 என்ன, செக்ஷன் 18 என்னன்னா தெரிஞ்சுக்க தேவையில்லை. உங்களுக்கு பேசிக்காக புரிதல் இருந்தால் போதும். ஓகே சார். இப்போ உங்களுக்கு இந்த ஃபீல்டில், லீகல் ஃபீல்டில் எப்படி சார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எப்படி அதை சூஸ் பண்ணிங்க, இதுதான் என்னோட கப் ஆஃப் டீன்ற மாதிரி? என்னுடைய ஃபஸ்ட்டு டிகிரி வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு. 2004 இன்ஜினியரிங், 2004 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். சென்னையில் அண்ணா நகர், அங்கே தான் எஸ்பெஷலி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்குலாம் கோச்சிங் அங்கே தான் நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்குது. நான் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட சீனியர் அண்ணாலாம் வந்து லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்னையும் அப்ளிகேஷன் போட சொன்னாங்க. நான் முதல்ல அதை பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. இல்லை நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே படிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு நான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு புரிதல் வந்தது, கண்டிப்பாக படிக்கணும்னு நான் அப்ளிகேஷன் போட்டேன். அப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ண வச்சாங்க. ஓகே. அப்புறம் நான் காலேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற என்வரான்மெண்ட் கம்ப்ளீட்டாக எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு நல்ல லெக்சரர்ஸ், அப்புறம் கெஸ்ட் லெக்சராக வந்து அட்வொகேட் வருவாங்க, ஒரு சீனியர் அட்வொகேட்டு, சம்டைம்ஸ் ஜட்ஜஸ் வருவாங்க. ஓகே. ஸோ அவங்களோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட், நான் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது எனக்கு அட்ராக்ட் ஆகிட்டு. மூணாவது என்ன அப்படின்னா, நான் படித்த லா காலேஜ் வந்து ஹைகோர்ட் பில்டிங் பக்கத்துலேயே. ஓகே. அதனால் டெய்லி நாங்கள் இப்போ இருக்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட்டா சார்? இப்போ இருக்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட் பில்டிங் பக்கத்துலேயே, அப்படியே அடுத்த ஒரே காம்பவுண்ட் வால், இந்த சைடு காலேஜ், அந்த சைடு ஹைகோர்ட்டு.
ஓ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, டெய்லி நூற்றுக்கணக்கான அட்வொகேட்டை பார்ப்போம். அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு. இதெல்லாம் தான் வந்து கிரியேட்டட் ஒரு பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம என்னதான் தியரி படித்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது வேறு. தியரி படிக்கும்போது நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பண்ணுவோம், பட் அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும். நமக்கு அது பண்ணும்போது மட்டும்தான் சில விஷயங்கள் புரியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து படிக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதும் பார்த்து எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்டு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு இல்லை நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி சேஞ்ச் ஆச்சு சார்? இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு செக்ஷன் நாங்கள் படித்தோம். செக்ஷன் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன சொல்லுது, ஐபிசி செக்ஷன் என்ன சொல்லுது, அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் ஒரு ப்ராப்ளத்தோட வராரு, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ எந்த செக்ஷன் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஐபிசி இருக்குது, ஐபிசியில் வந்து ஒரு அஃபென்ஸ் நடக்குது, அந்த அஃபென்ஸுக்கு என்ன செக்ஷன், ஐபிசி 290 ஆர் ஐபிசி 340 அப்படிங்கிறது வந்து தெரியணும். அதை ஒரு அஃபென்ஸை எப்படி செக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பை ப்ராக்டிஸில் தான் அது தெரியும். எப்போவுமே 2 ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா லீகல் ப்ராக்டிஷனர், மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஒர்க்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா லா அப்படிங்கிறது உங்கள் செக்ஷன் இருக்கும், அந்த செக்ஷனை எப்படி ரியலாக அப்ளை பண்ணுறது. மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னு தான் சொல்லுவாங்க. மெடிக்கல் ஒர்க்கர்னு ஆர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ப்ராக்டிஷனர் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவர் வந்தால் ஊசி போடணும், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்படி ஊசி போடணும், எங்கே ஊசி போடணும், அது வந்து ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். வெளியிலேருந்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஜட்ஜு, கோர்ட்டு, லாயரு அப்படின்றது தான் ஒரு நார்மல் மேனுக்கு எங்களுக்கு தெரியுது சார். இப்போ நீங்கள் உள்ளே இருந்து அந்த எக்கோசிஸ்டமை நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க சார்? அந்த ஓவரால் அந்த லீகல் எக்கோசிஸ்டம் பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். எப்பவுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே லா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல் இண்டியா பார் எக்ஸாம் எழுதணும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார் கவுன்சிலில், ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் பார் கவுன்சிலில் நீங்கள் என்ரோல் பண்ணணும். ஓகே, ஆமாம் சார். நான் கூட பார்த்துருக்கேன் சார், இந்த பார் கவுன்சிலில் செலக்ட் ஆகிடும் போஸ்டர்லாம் ஒட்டி அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க சார். நான் சின்ன வயசில் பார்த்துருங்க சார். ஆமாம், முந்தையெல்லாம் எப்படின்னா பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் அப்போது நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் பில்டிங் வந்தீங்கன்னா பார் கவுன்சில் இருக்குது, தமிழ்நாடு பார் கவுன்சில் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ரோல்மெண்ட் நடக்கும். என்ரோல்மெண்ட் அன்றைக்கி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே இருக்கும். என்னோட என்ரோல் பண்ண மற்றவங்கெல்லாம் என்டையர் ஃபேமிலியே வருவாங்க. ஈவன் சம் இதில் வந்து வேன் பிடிச்சி கூட வந்தாங்க, வந்து ட்ரம்ஸு. இப்போ கொஞ்சம் அலோடு கிடையாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது 10 to 15 இயர்ஸ் முன்னாடி. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரம்ஸு, அப்புறம் வந்து சந்தனமானெல்லாம் போடுறது, ஹைகோர்ட் கல்ச்சர் மாதிரி. ஏன்னா வி ஆர் என்ட்ரிங் இன்டு எ ப்ரொஃபஸ். ஒரு அப்புறம் தான் நீங்கள் அந்த பை ப்ராக்டிஸ் அட்வொகேட் அப்படிங்கிறதுக்குள்ளே வரீங்க. ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வொகேட் ஈகோ சிஸ்டம்ங்கிறத உங்களுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் சீனியர் அது ஒரு ஈகோ சிஸ்டம், அப்புறமா ஜட்ஜஸ் அட்வொகேட் அது ஒரு ஈகோ சிஸ்டம், அப்புறம் கோர்ட் வைஸ் ஹையர் கோர்ட்டு லோயர் கோர்ட்டு அது ஒரு ஈகோ சிஸ்டம். ஃபஸ்ட்டு அந்த லீகல் ஈகோ சிஸ்டத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போது யூ நீட் எ குட் ஆஃபீஸ். ஓகே, எஸ்பெஷலி சீனியர் வந்து உங்களுக்கு குட் சீனியராக கிடைக்கணும். நான் ஃபஸ்ட்டு எனக்கு சீனியர் வந்து நவநீத கிருஷ்ணன் அப்படி இருந்தார். அப்போவே அவர் 70+ இயர்ஸ். ஓகே, பட் வெரி ஆக்டிவாக இருப்பார். இப்போ 70+ இயர்ஸ்லையும் ஒரு லாயருக்கு டிமாண்ட் இருக்கா சார்? 70+ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிடையாது சார் லாயரில்? அது ஆமாம், என்னென்னா லா அட்வொகேட்ஸ்க்கு வந்து நோ ரிட்டையர்மெண்ட். ஆமாம், ஏன்னா நீங்கள் கிரேட் சீனியர்ஸ்லாம் இருக்காங்க 90+லாம், இன்னும் ப்ராக்டிசிங் லாயர்ஸ் இருக்காங்க. ப்ராக்டிசிங் லாயர்ஸ்லாம் இருக்காங்க 90+ல, கிரேட் லாயர்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்க தான் எனக்கு நமக்கெல்லாம் வந்து எனர்ஜி. ஸோ இது ஜூனியர் சீனியர் அது ஒரு செட்டப். செகண்ட் வந்து ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட். எப்பவுமே நீங்கள் கோர்ட் ஹாலில் வந்தீங்கன்னா பெஞ்ச் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெஞ்ச் அப்படின்னா ஜட்ஜஸ், பார் அப்படின்னா அட்வொகேட்ஸ் ரெஃபர் பண்ணுறது. ஓ, எனக்குமே பெஞ்ச் பார் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு குட்டாக இருக்கணும். ஓ, பெஞ்சஸ் தான் அட்வொகேட், பெஞ்சஸ் அப்படின்னா ஜட்ஜஸ், ஓகே, பார் அப்படின்னா வந்து ஓ ஆமாம் சார், நியூஸை சொல்லுவாங்க இந்த 5 bench ரைட் பெஞ்சு அமர்வு அப்படிம்பாங்க. ஆமாம் சார், ஆமாம். பார் கவுன்சில் அதை வச்சு அட்வொகேட்டு பார். ஓகே, இதுதான் பெஞ்ச் பார் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்குது. அட்வொகேட்டுங்கிறவங்க வந்து ஒரு கோர்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்க நாட் ஜஸ்ட் அன் அட்வொகேட். அவங்க ஜட்ஜஸ்க்கு வந்து தேர் ஹெல்பிங், அந்த மாதிரி தான் ஒரு நீதி வழங்குவதற்கு அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். இல்லை ஏதோ அட்வொகேட் அப்படின்னா கிளைண்ட்டை அதோட முடிஞ்சு போச்சு, ஜட்ஜிட்ட வந்து சண்டை போடணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இது கிடையாது. ஏன்னா எப்போவுமே
ஜட்ஜஸ் அட்வொகேட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு எக்கோசிஸ்டம். நான் இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா சார், லாயர் வந்து கிளைண்ட்டை காப்பாற்றுவார் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு புதுசாக இருக்குது. அதாவது நான் ஜட்ஜுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நீங்கள் கோர்ட் ஆஃபீஸராக ஜட்ஜுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரி சொல்கிறீங்களா சார்? இல்லை அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். ஏன்னா அஸ்ய அட்வொகேட்டாக ஒரு கிளைண்ட்டை என்றைக்குமே சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். ஏன்னா கிளைண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைண்ட் சார்பாக நாங்கள் கோர்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் புட் ஃபார்வர்டு பண்ணுறோம், எடுத்துரைக்கிறோம். ஓகே. ப்ரொடெக்டிங் த கிளைண்ட் இஸ் பிரைமோஸ்ட் ஒர்க் ஆஃப் எய்ம் ஆஃப் அட்வொகேட். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. ஆனால் அதுக்காக வந்து ஜட்ஜஸ் கூட வந்து சண்டை போடணும், அப்படித்தான் நம்ம வந்து ஆர்டர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே. ஸோ இதுதான் இப்போ பெஞ்ச் பார் ரிலேஷன்ஷிப். பரிந்துரைக்கிறீங்க, சஜஸ்ட் பண்ண. நான் சஜஷன் இது பண்ண விட இந்த மாதிரி இருக்குது, ஓகே, எடுத்து சொல்கிறேன் அவ்வளோதான். ஏன்னா நாளை ஒரு 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 டிக்டம் இருக்குது. டிக்டம்னா ஒரு பழமொழி இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா ஆடி அல்ட்ரம் பார்ட்டம் அப்படிம்பாங்க. இட்ஸ் a Latin வேர்டு. ஆடி அல்ட்ரம் பார்ட்டம் அப்படின்னா லெட் அதர் சைடு பி ஹியர்டு. அதாவது அடுத்தவங்க சைடும் வந்து கேட்கணும், கேட்டு நீங்கள் நீதி கொடுக்கணும். ஓகே. ஸோ ஈவன் தான் ஒருத்தர் வந்து க்ரைம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது எப்படி உங்கள் சைட்லேருந்து க்ரைம் பண்ணிட்டார், அவர் சைட்லேருந்து தரப்பு வாதத்தை கேட்கணும் இல்லையா? ஓகே. ஸோ ஆடி அல்ட்ரம் பார்ட்டம் எல்லா சைட்லேருந்துமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாதத்தை கேட்கணும். இப்போ தப்பு கரெக்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது வந்து ஜட்ஜஸோட வேலை. ஒரு நார்மல் காமன் மேன் என்னென்ன மாதிரி லாஸ் தெரிஞ்சால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்க சார்? அது நான் எப்பப்பெல்லாம் வந்து மக்களை மீட் பண்ணப்போ நான் அட்வொகேட்டுன்னு சொன்னால் அவங்க கேட்குற அடுத்த கொஸ்டின், நீங்கள் சிவில் லாயரா கிரிமினல் லாயரா? ஸோ மேக்ஸிமம் என்ன நினைக்கிறாங்க, சிவில் லாயர் அப்படின்னா அவர் ப்ராப்பர்ட்டி பார்ப்பாரு, லேண்டு பில்டிங்கு, இன்னொன்று ஃபேமிலி, இவ்வளோ தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் உள்ள நிறையா இருக்குது. என்ன மாதிரி சட்டங்கிறது ஒரு கடல். நீங்கள் முதல்ல வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போய் ஒரு 200 ரூபாய்க்கு பில் பர்ச்சேஸ் பொருள் வாங்குறீங்க. அப்போவே உங்களுக்கு கன்சியூமர் லா பற்றி பேசிக்காக தெரியும். கன்சியூமர் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கமர்ஷியல் கோர்ட்ஸ்ன்னு இருக்குது, கமர்ஷியல் கேசஸ்னு. கமர்ஷியல் கேஸ்னால் எக்ஸ்க்ளூசிவ்லி டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் மேட்டரா, அதாவது கொடுக்கல் வாங்கல் ரிலேட்டட் மேட்டரா? ஏன்னா அதுக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பீரியண்ட்டாக ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கமர்ஷியல் கோர்ட் அப்படிங்கிறது வந்து தனி கோர்ட்டாக எடுத்து வந்து அது தனியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, நிலங்கள், வீடு சம்மந்தமாக பேசிக்காக உங்களுக்கு சட்டங்கள் தெரியும். இப்போ ரெராக வச்சுக்கோங்க, இப்போ ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆக்டெல்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நிறைய அடிப்படை சட்டங்கள்லாம் இருக்குது. ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பேசிக்காக தெரியணும். மூணாவது இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் ஆகி போச்சு எல்லாருக்குமே. எல்லாருமே யூடியூப் பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், நிறையா சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம், ஃபார்வேர்டு பண்ணுறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னென்னா சைபர் சட்டங்கள் பற்றி கொஞ்சமாவது பேசிக்காக தெரியணும். ஐடி ஆக்டு, சைபர் லா பற்றி கண்டிப்பாக தெரியணும். இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா நிறையா பேர் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஓகே. அதனால் என்ன விளைவு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். அந்த வீடியோ பிரச்சனை இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அந்த வீடியோவில் 4 பேர் அஃபெக்ட் ஆகி நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்களும் அதில் வந்து அந்த க்ரைமில் இன்வால்வ் ஆகிட்டீங்க, குற்றத்துக்கு இன்வால்வ் ஆகிட்டீங்க கருதப்படுவீங்க. அது ஒன்று இருக்குது. அப்புறமா நிறையா பேர் வந்து ஒரு லிங்க் வருது, சடனாக ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களே கேஷுவலாக ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க, இதில் இந்த அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபா திருடிட்டாங்க, 20,000 ரூபா திருடிட்டாங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? இமீடியட்டாக நீங்கள் நேஷ்னல் க்ரைம் பிரான்ச்சோட நம்பருக்கு கால் பண்ணணும். அந்த பேசிக்காக கால் பண்ணி புகார் கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நல்லா படித்தவங்க வந்து ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட வந்தாங்க, மேரீடு. என்ன அப்படின்னா சென்னையில் வீடு வாடகைக்கு வேணும் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு ஆட் பார்த்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி யாருன்னே தெரியாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் தான் இந்த இடத்துக்கு வாங்க, நான் தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்ட்டாரு. அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க, வீடு பூட்டியிருக்கு. உடனே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இப்போ வெளியில் இருக்கேன், இன்னைக்கு என்னால் சாவியை திறந்து காமிக்க முடியாது, நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, ஒரு அட்வான்ஸாக ஒரு 20,000 எவ்வளோ, ஒரு 10,000 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன அப்படின்னா, ஓகே உங்களுக்கு அக்ரிமெண்ட் ரெடி,
நீங்கள் அட்வான்ஸ் வந்து 50,000 என்ன 40,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். என்னன்னா இவங்க வீடு என்னென்ன எதுனே பார்க்கல, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க யாரோ இதை நம்பி. அப்புறமா அந்த வீட்டுக்கு வந்து என்ன, நீங்கள் வாங்க நான் 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த நம்பரே ஒர்க் ஆகலை. பழைய அந்த வீடுன்னு சொன்னாங்கல்ல, அந்த வீடு போய் பார்த்தா அந்த ஆள் ஓனரே கிடையாது. அப்புறமா அந்த கிளைண்ட் ஏன்ட்ட கால் பண்ணாங்க, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அது எப்போ 4-5 நாளுக்கு அப்புறம் கால் பண்ணாங்க. ஓகே, நான் அப்போ தான் சொன்னேன், நீங்கள் ஏமா இதை முதலே சொன்னால் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லையோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, அந்த அக்கௌண்ட்லேருந்து வேற யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சைபர் ரிலேட்டடாக ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா, ஒரு லா இது சட்டம் நீ வந்து தெரியுது. இது ஒரு கொஷின் சார். என்னன்னா இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க சார், நிறைய பேர் கிளைண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஸ் அ லாயராக நீங்கள் எப்படி என்ன மாதிரி கேசஸ் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க, அதில் இருக்க உங்களோட அப்சர்வேஷன்ஸை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சென்னையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அப்புறமா இப்போது 2017 ரெரா வந்துருச்சு, அதிலிருந்து கம்ப்ளீட்டாக ரெரா கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தேட் நான் இருக்கிறது வந்து அண்ணா நகரில் இருக்கிறதுனால என் அண்ணா நகர் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எக்மோர் கோர்ட்டுக்கு வரும். ஸோ அங்கே வந்து லிமிட்டடாக கேசஸ் வந்து ப்ராக்டிஸ் வருது. உங்களுக்கு எது அதிகமாக வரக்கூடிய கேசஸ்? எனக்கு அதிகமாக வர்றது வந்து ஹைகோர்ட் கேசஸும் ரெரா கேசஸும் எனக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. சார் இப்போ ரெரான்னு சொல்கிறீங்களா சார், அதில் ஏன் நீங்கள் நிறைய கேசஸ் எதனால் வருது சொல்கிறீங்க சார்? என்னென்னா இப்போ 2017க்கு முன்னாடி ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, என்ன ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடையாது. இந்த டேட்குள்ளே ஃப்ளாட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், இதில் அட்வான்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரெராவில் அப்ரூவ் பண்ணணும், அப்ரூவல் ப்ராஜெக்ட் அன்அப்ரூவல் ப்ராஜெக்டில் இருக்குது. அந்த மாதிரி கேட்டகரி வந்து அதுக்கு முன்னாடி பெருசாக கிடையாது. ஆனால் இந்த ரெரா ஆக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒரு நார்மலாக நான் காசு சம்பாதிக்கிறேன், வீடு கட்ட போகிறேன், இதில் நான் என்ன லா தெரிஞ்சுக்கணும் சார்? என்ன மாதிரியான தெரியாமல் இருக்கனால என்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது சார்? என்ன அப்படின்னா அதான் மறுபடியும் சொல்கிறது, நீங்கள் சட்டத்தோட பிரிவுகள் உட்பிரிவுகள்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அது பேசிக்காக இப்போ நிலம் வாங்க போகிறீங்கன்னா அதில் வில்லங்க இருக்கா இது தெரியணும். ஓகே, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா செல்லர் வந்து விற்பவர் வந்து உங்களுக்கு நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு, அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் லீகலாக கன்சல்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் நல்லதாக இருக்கும். இது மாதிரி ஒரு நார்மல் கன்சல்டேஷனுக்கும் போகலான்றது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களா சார்? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ என்ன அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்போ லேண்ட் வாங்குறீங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நான் நம்பி நாங்கள் இறங்கி காசெல்லாம் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொசீஜர் அது இதுன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு அதை பற்றி தெரியல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அட்வொகேட்டை வராங்க, நாங்கள் இவ்வளோ ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னு. நீங்கள் ஏன் முதல்ல ஒரு லீகல் கன்சல்டன்ட் வந்து நீங்கள் பார்த்துருங்க, ஒரு அட்வொகேட்டை மீட் பண்ணுங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி நான் வாங்க போகிறோம், என்ன இதில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை வராது, வயருக்கும் பிரச்சனை வராது. இப்போ பில்டர் இருக்காங்க, அவங்களுக்கும் பிரச்சனை வராது. கடைசி வரைக்கும் ஒரு ஸ்மூத்தாக நீங்கள் வீடை வாங்கிட்டு போயிடலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இதுதான் வந்தது. ஆனால் என்ன நினைக்காங்க அப்படின்னா இப்போ இல்லை கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பையருக்கும் செல்லருக்கும் பில்டருக்கும் வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டு, நான் இப்படி நடந்தேன், அவர் இப்படி பண்ணிட்டாரு, இல்லை அப்படின்னா லட்சக்கணக்கில் போட்டு வாங்கிட்டு உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்புறமா நாளைக்கு பிரச்சனை வந்ததுன்னா அது ஒரு பெரிய சிக்கல் தான் நமக்கு. நீங்கள் வந்து பில்டிங்னா சிம்பிளாக அப்ரூவல் ஆயிடுச்சா, இது சிஎம்டி அப்ரூவ் கொடுத்துருக்காங்களா, இல்லைன்னா இப்போ லேண்ட் அப்படின்னா டிடிசிபின்னு இருக்குது, டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னு இருக்காங்க. ஸோ அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்களா அப்படிங்கிறத யார் விற்கிறாங்களோ யார்கிட்ட இருந்து வாங்க போகிறாங்களோ அவங்ககிட்ட இருந்தே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அந்த காப்பி இருக்கும், ஓகே, ஆர்டர் காப்பி இருக்கும், ஓகே, அந்த சிஎம்டியே கொடுத்தது அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கேஸ் இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட இக்னோரன்ஸில் நான் இதெல்லாம் வாங்காமல் சில விஷயங்களை பண்ணிட்டா நாளைக்கு வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காம போயிடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை மட்டும் கிடையாது, நாளைக்கு நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு வருஷம் முழுக்க சம்பாதிச்ச ஸோ காசை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு அது நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஓகே, அதுக்கு முதல்ல ஒரு அவேர்னஸ் இருந்து, அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் லீகல் கன்சல்டன்ட் ஒரு அட்வொகேட்டை பார்த்து ஒரு கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 2019 ஒரு கிளைண்ட் வந்தார்,
அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். என்ன அப்படின்னா, சார் நான் இந்த வீடு இந்த இடத்துல வாங்க போகிறேன். எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுலேருந்து எனக்கு சேல் டீடு முடிச்சு எனக்கு பில்டர் ஹேண்ட் ஓவர் வரைக்கும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டியோ நான் செய்கிறேன். ரொம்ப தெளிவு. எங்கே போனாலும் நீங்கள் கொஞ்சம் வந்துடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்னாலும் இது பண்ணுங்கன்னாரு. அது கம்ப்ளீட்டாக வந்து A to Z முடிச்சுங்க. ஓகே. ஸோ ஹாப்பி. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இன்றைக்கி இது ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்குதா? கன்சல்டேஷனுக்கு வராங்க ப்ராப்ளம்ஸ் வருங்க? ரெண்டுமே. அது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் அடுத்து கன்சல்டேஷனுக்கு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50 lakhs வந்து இப்போ ஃப்ளாட் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு பில்டர் அப்ரோச் பண்ணிட்டீங்க, ஒரு 5 lakh கொடுத்துருந்தீங்க. நாளைக்கு நீங்கள் லோனுக்கு போகிறீங்க. லோன் போகும்போது சப்போஸ் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகல, எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும். உங்களால் முடியல அப்படின்னா நான் நேரம் என்ன பண்ணுவோம், நான் 5 lakhs கொடுத்துருக்கேன், எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. ஆனால் அங்கே தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையே உங்களுக்கு வருது. பில்டர் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கட் பண்ணுவோம், உங்களுக்கு 10% 20% இது. ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசி மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த ரிலேட்டடாக உங்களுக்கு பேசிக்காக தெரியுது. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த ரெரான்ற ஆக்டுக்குள்ளே இதை பற்றின எல்லா வழிமுறைகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு செக்ஷன் என்ன, எல்லா செக்ஷனுமே இருக்குது. எப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், சேல் அக்ரிமெண்ட் எப்போ, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் எப்போ போடணும், எல்லா ப்ரொசீஜரும் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் வந்து கட்டுறாங்க, அதாவது 8 குடியிருப்புக்கு மேலே வந்து ஃப்ளாட்டுக்கு மேலே கட்டுறாங்கன்னா கண்டிப்பாக TN RERAல வந்து நீங்கள் ஃபைல் அப்ரூவ் வாங்கி ஆகணும், அதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்ரூவ்டா அன்அப்ரூவ்டா அப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா RERA அப்ரூவ்டு ஃப்ளாட்டு. இப்போ நான் ஃப்ளாட் வாங்குகிறேன், நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு இருக்குது. எல்லா பில்டருமே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் முடிஞ்ச உடனே இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், செகண்ட் ஃப்ளோர் முடிஞ்ச உடனே இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னு இருக்குது. அது பண்ணலை அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸஸ் அமௌண்ட் கொடுக்கணும் பில்டருக்கு. சப்போஸ் பில்டர் வந்து குறித்த நேரத்தில் வந்து அவரால் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல, உங்களுக்கு வந்து உங்களுக்கு 2025 ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு வந்து முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு 2027 2028 அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டோம், அதுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு பே பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எல்லாமே செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. அந்த ஆக்டில் எல்லாமே செக்ஷன்ஸ் இருக்குது. சார் இப்போ நீங்கள் லேண்டு வீடு வாங்குற பற்றினால ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் சார். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன், அது தமிழ்நாட்டில் இருக்காங்களே தெரியல, பட் ஆனால் ஒரு சர்டன் பாப்புலேஷன் வந்து நாங்கள் சொந்த வீடுலாம் எஸ்பெஷலி லோன் போட்டுலாம் வாங்க மாட்டோம், எங்கள் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து வீடில் போட்டு லாக் பண்ண மாட்டோன்னு ஒரு குரூப் வந்து வந்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? ஓகே. கேட்குறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, சர்ப்ரைஸாகவும் இருக்குது. ஏன்னா போன ஜென்ரேஷன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறது வந்து ஒரு கனவு, ட்ரீமாக இருந்தது. அது ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே, ஆமாம் சார், கடன் வாங்கியாச்சு பண்ணுவோம், எங்கேயாவது பண்ணுவோம், அது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் வீடு கட்டக்கூடாதுங்கிறது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அதாவது வீடு கட்டக்கூடாதுன்னு இல்லை சார், வீட்டில் வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம், ஓகே, ஆல்ட்ரேட்டாக அதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு நம்ம லாக் ஆகிக்கலாம், எமோஷனலாக ஏன் கன்சிடர் பண்ணலாம், ரெண்டலில் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு குரூப் வந்து இப்போ எல்லாம் லேடிஸ் வந்துட்டு இருக்காங்க சார். வீடு கட்டலைன்னா அப்புறம் யார் தான் வீடு கட்டி யார் தான் ரெண்ட்டு கொடுவார்? எல்லாருமே வந்து டென்ட்டில் வாழ்ந்துக்கிட வேண்டியதான். ஓகே சார். இது ரெரா ஒரு 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 ஏன்னா ரெரா போட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குது. அது வந்து சிஎம்போ இதுக்கு தனி கோட்டை இருக்கு எக்மோத்தில் சிஎம்டிஏ வில்லேஜ் இருக்குது, அது பக்கத்துலேயே ரெரா கோர்ட்டுன்னு தனியாக கோர்ட்டே இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து ஹை கோர்ட்டில் ப்ராக்டிஸ். ஓகே. இந்த 2 ஏரியா வந்து நம்ம மேஜராக பண்ணிகிட்டு இருக்கோம். ஹை கோர்ட்டில் உங்களுக்கு வெரைட்டி இருக்குது, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பாங்க. இப்போ நார்மலாக எப்படின்னா உங்களுக்கு ஒரு பட்டா இஷ்யூ வச்சுக்குவாங்க, உங்களுக்கு வந்து எல்லா எலிஜிபிலிட்டி இருக்குது, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு இந்தந்த இருக்கிறதுனால எனக்கு பட்டா வாங்கின மாதிரி ஆணை உங்களுக்கு வந்து கேட்குறேன்னா நம்ம ஆணையம் வாங்கி கொடுக்கலாம். ஓகே. அதாவது நீதியை தேடி ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். ரெட் ஜூரிஸ்டிக்ஷன் அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைகோர்ட் வரது. இப்போ அரசு சார்பில் வந்து சப்போஸ் நம்மளால் ஒரு உத்தரவு வாங்க முடியல அப்படின்னா அது நீதிமன்றத்தை நாடி, அது உயர் நீதிமன்றத்தை நாடி நீங்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். ஓகே. நார்மலாக பட்டா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இல்லை சில காரணத்துக்காக கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடி நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஓகே, அதாவது ரெகுலராக எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் பண்ண முடியாத விஷயங்களை நமக்கு அங்கே கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னா நீங்கள் சார் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நோட்டீஸ் வந்தாலே நிறைய பேர் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க சார். என் பேரில் நோட்டீஸ் வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் நான் அக்யூஸ்டுன்ற லெவலில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒரு காமன் மேன் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் விஷயத்துக்கு பயப்படலாமா பயப்படக்கூடாதா? இது ஒரு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு பேனிக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டோன்ட் பேனிக். நோட்டீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. இப்போ டூ கைண்ட் ஆஃப் நோட்டீஸ் தான். ஒன்று டிபார்ட்மெண்ட், ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இருக்கும், அப்படி இல்லைன்னா போர்ட் சைட்லேருந்து. போர்ட் சைட்லேருந்து வருது அப்படின்னா சம்மன் மாதிரி இருக்கும், இல்லை உங்கள் ஒப்பீனியன் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வரும்னா டாக்ஸேஷன் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் வந்து, கமர்ஷியல் டேக்ஸ் வந்து. இந்த மாதிரி உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் நோட்டீஸ் வருது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டாக்ஸேஷன் ரிலேட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேக்ஸ் பக்கத்தில் இருக்கிற டேக்ஸ் கன்சல்டன்ட் போய்ட்டு கன்சல்டேஷன் பண்ணுங்க. இது என்ன மாதிரி நோட்டீஸ் சார், இது ஜஸ்ட்டு நோட்டீஸா, எனக்கு நோட்டிஃபை மட்டும் பண்ணியிருக்காங்களா, இல்லைன்னா நான் இதுக்கு ஏதாவது ரிப்ளை அனுப்பணுமா, அது மாதிரி ஒரு நோட்டீஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறோம் அவ்வளோதான், அதோட எந்த ரிப்ளை கூட அனுப்ப தேவையில்லை. ஓகே. இன்னொரு விதமான நோட்டீஸ் வந்துட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் பண்ணணும். ஷோகாஸ் நோட்டீஸ்னால் உங்கள் மேலே வந்து இந்த மாதிரி புகார் வந்திருக்கு, அந்த புகாரின் பேரில் உங்கள் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ இது பயப்படலாமா வேண்டாமா சார்? அதுக்கும் உங்கள் தரப்பு வாதங்களே வைக்க அப்படின்னு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்டல் சைட்லேருந்து வந்தால். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, ஒன்று டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும் ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட்டு, நான் ஒரு ஆடிட்டரோ இல்லை சிஏ படிச்சு போய் பாருங்கள். அவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட், அவங்க ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது இப்போ சர்வீஸ் ரிலேட்டடாக வரும். சர்வீஸ்னால் இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், உங்கள் உயர் அலுவலர் கூட ஏதாவது ஒரு மனக்கசப்பு அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி வரும்போது ஒரு அதுக்குன்னு சர்வீஸ் அட்வொகேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூசிவாக சர்வீஸ் மேட்டர்ஸ் பார்க்குறதுக்குனே ஒரு குரூப், ஒரு செட் ஆஃப் அட்வொகேட்ஸ் வந்துருக்காங்க. நீங்கள் அவங்கள போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ரிப்ளை வச்சு தான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் வேண்டாமா அப்படின்னு இருக்கும். இது ஒரு விதமான நோட்டீஸு. இன்னொன்று வந்து கோர்ட் நோட்டீஸு, அது வந்து சம்மன் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அட்வொகேட்டை பாருங்க. ஓகே. ப்ரொஃபஷனலாக அட்வொகேட்டை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சம்மன் அப்பியர் ஆகணுமா, எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு நோட்டீஸ் வருது, கோர்ட் நோட்டீஸ் வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது வந்து இது கிடையாது. பேனிக் ஆகாமல் முதல்ல அது என்ன ஏதுங்கிறத போய்ட்டு அந்த கன்சர்ன் எக்ஸ்பர்ட்டை வந்து உங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு போய் ஜஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பிக் ரிலீஃபாக இருக்கும். எல்லா ஃபீல்டுலையுமே வந்து கொரோனா, பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு, இப்போ இதெல்லாம் வந்து லீகல் சிஸ்டமும் வந்து இம்பேக்ட் ஆயிருக்கா சார் கொரோனானால? கண்டிப்பாக இதை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம வரலாற்றிலே வந்து ஏடி பிசி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிஃபோர் கொரோனா பிசி ஏசினே வச்சுக்கலாம், ஆஃப்டர் கொரோனா அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். இது லீகல் சிஸ்டத்தை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ஒரு சர்டன் மந்த்ஸ்க்கு வந்து எந்த கோர்ட்டுமே ஃபங்க்ஷன் ஆகலை. ஓகே. அதுக்கப்புறம் வித் ரெஸ்ட்ரிக்டடோட ஃபங்க்ஷன் ஆச்சு. பர்சனலாக அட்வொகேட்லாம் போக முடியாது, யாருமே இது பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஆன்லைன், இ ஃபைலிங், இ பாஸ் மாதிரியா சார்? இல்லை, இ பாஸுங்கிறது வேற, இ ஃபைலிங். ஓகே ஓகே. முந்திலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோன்னா நேராக ஜட்ஜஸ் முன்னாலே நீங்கள் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு போய் அந்த செக்ஷன் இருக்கும், அந்த கோர்ட்டில் ஒரு செக்ஷன் இருப்பார், செக்ஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க ஹையர் ஆர்க்கியில். நீங்கள் அங்கே போய் கொடுக்கணும். நீங்கள் முதல்ல உங்கள் கேஸ் கட்டுன்னு சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் அவங்க கொடுக்கணும். அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் ஜட்ஜஸ்க்கு அனுப்புவாங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போய் கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. ஓகே. அப்படி இருந்தது. இப்போ எப்படின்னா எல்லாமே இ ஃபைலிங், ஸ்கேன் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். ஓகே. கம்ப்ளீட்டாக கொரோனா வந்து அந்த இதில் கம்ப்ளீட்டாக இ சிஸ்டத்துக்கு மாறிடுச்சு. இப்போ இ ஹியரிங் வந்துடுச்சு, ஹைப்ரிட் மோடுக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களா சார்? அப்போ வந்து அந்த ஜட்ஜி தான் சூஸ் பண்ணுவார் சார், நான் எப்போ எதை எடுக்கணுன்ற மாதிரி? இல்லை, அந்த ஸ்க்ரூட்டனைஸ் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபைல் பண்ணுறீங்க பெட்டிஷன், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ், அங்கே அதாவது ஜட்ஜ் இல்லாமல் அங்கே வந்து செக்ஷனில் நிறையா செக்ஷன் இருக்குது. இப்போ ஹைகோர்ட்டுக்குலாம் வந்தீங்கன்னா ரிட் செக்ஷன், கிரிமினல் செக்ஷன், அப்பலேட் செக்ஷன், அப்படிலாம் உங்களுக்கு நிறையா செக்ஷனாக இருக்கும். அங்கே வந்து லா படித்த செக்ஷன் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அவங்களே படித்து பார்த்து என்ன மாடிஃபிகேஷனுங்கிறத அவங்களே பண்ணிடுவாங்க. ஓகே. ஃபஸ்ட் அவங்களே ஸ்க்ரூட்டனைஸ் எல்லாமே பண்ணி கடைசியில் தான் ஜட்ஜஸ் ஸ்கோர் கம்ப்ளீட்டாக.
சார் ஜட்ஜஸ் நம்ம ஸ்டேட்டாகவே பெட்டிஷன் வந்து நான் ஜட்ஜ் முன்னாடி கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறதும் வந்து முடியாது. இது ஒரு 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 இதெல்லாம் லீகல் சிஸ்டத்தோட ஒரு ஒரு பேசிக். இப்போ ரெண்டாவது சேஞ்ச் என்ன சார் சொல்ல வந்தீங்க? ரெண்டாவது சேஞ்ச் என்னென்னா இது வந்து ஓப்பனாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா இது வந்து நிறையா யங் அட்வொகேட்டை வந்து பாதிச்சுது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு வந்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்ட்ரீட்டு, தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டு, லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டு அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் எப்போவுமே பஸ்லிங், நிறைய அட்வொகேட் வந்து பார்க்கலாம். ஓகே. அந்த டைமில் யாருமே கிடையாது. யங் லாயருக்கு வந்து ஒரு கஷ்டமான காலகட்டமாக தான் இருந்தது. ஸோ கொரோனா வந்து எப்படி மற்ற ஃபீல்டில் டிஜிட்டைசேஷன் அக்சலரேட் பண்ணிச்சோ அது மாதிரி லீகல் சிஸ்டமையும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா இப்போ ஹையர் கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பல்சரி ஃபைலிங் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் எதுக்கு ஒவ்வொரு செக்ஷனாக போயிட்டு இருக்கணும், நீங்கள் இங்கேயே அப்லோட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து மேக்ஸிமம் குட்டு தான், நல்லா தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரேஷனாக அட்வொகேட் வந்து நம்ம டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் அட்வொகேட் அப்படின்னா என்ன பண்டில் கையில் இருக்கணும். அந்த ஒரு சிஸ்டத்துலேயே நம்ம நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம். திடீர்னு மாட்டும்போது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது. ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒரு கோர்ட்டில் போய் இன் பர்சனாக வாதாடுறதுக்கும் நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஜட்ஜஸ் இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. இப்போ இது வரைக்கும் நம்ம காமன் ஆடியன்சஸ் பற்றி அவங்களுக்காக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஆடியன்சஸ்லேயே வந்து நிறைய பேர் அட்வொகேட்ஸ் ஆகவும் ஆஸ்பயர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டாக ஒன்று சொல்லணும், அப்பார்ட் ஃப்ரம் கம்ப்ளீட்டிங் டிகிரி ஒன்று சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்வீங்க சார்? இப்போ யாரெல்லாம் அட்வொகேட் ஆகும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இல்லை நான் 5 years எல்எல்பி, இல்லைனா 3 years எல்எல்பி முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன், ஒன்லி ப்ராக்டிஸு அப்படின்னா இருக்க முடியாது. இப்போ எப்படி வருது அப்படின்னா எல்லா அட்வொகேட்டும் எல்லா ஜட்ஜஸும் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் சொல்கிறது தான், வி ஆர் த ஸ்டூடெண்ட் ஆஃப் லா. அவங்க படிக்காததா, அவங்க தெரியாத எக்ஸ்பீரியன்ஸா, பட் எல்லா இதுவுமே சொல்கிறது வந்து ஸ்டில் வி ஆர் த ஸ்டூடெண்ட் ஆஃப் லா. ஓகே. இது வந்து மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவர் லா முடிச்சுட்டாரு, பிஹெச்டி வரைக்கும் முடிச்சுட்டாரு, இவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் இருக்குது, இவ்வளோ வருஷமாக ஜட்ஜஸாக இருந்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸாகலாம் இருந்திருக்காங்க. ஆனாலும் மறுபடியும் இவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாருன்னா ஏன்னா அப்படி தான். தட் ஷோஸ் த ஹம்பிள்னஸ் இல்லை, அதான் உண்மையே. ஓகே. சில சொல்லுவாங்கள்ல, நான் கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவுங்கிறது வந்து சட்டத்துக்கு வந்து அப்ளிகபிள் இருக்குது. என்னை பொறுத்தவரை கட்டது கைமண் அளவு கூட கிடையாது சட்டத்தில் வந்து. நான் கற்றுக்கிறது வந்து கட்டது வந்து விரல் அளவு தான் சொல்லுவேன், கைமண் அளவு கூட இது பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது நீங்கள் படிக்க வேண்டியது. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லா அப்படியே சொல்லுவாங்க. நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் வரும், ஜட்ஜ்மெண்ட் வரும், கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு, ஹைகோர்ட் வரும், டிஃப்ரெண்ட் ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லா ஜேர்னல்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். அட்வொகேட் ஃபீல்டை பொறுத்தவரை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய வேலையாக கிடைக்கும் சார். அப்புறம் நிறைய படத்தில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க சார். ஈவன் இந்த மோகன்லால் படத்தில் திருஷ்யம்ன்ற படத்தில் ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க சார். அப்படின்னா என்ன சார்? அது வந்து ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளை கொள்ளுவாங்க. அதாவது ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனா ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்கிறது. சப்போஸ் ஒரு ஆள் வந்து காணாமல் போயிட்டாரு, இல்லை ஒரு கடத்திட்டு போயிட்டாங்க, இல்லை மறைச்சி வச்சுட்டாங்க, அது வந்து சட்டத்துக்கு புறமானது. அப்படிங்கும்போது நீங்கள் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டீங்க அப்படின்னா கோர்ட்டு, அதாவது ஹைகோர்ட் தான், ஹைகோர்ட்டே வந்து உங்கள் போலீஸ் அந்த கன்சென்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஆர்டர் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த ஆளை கொண்டுட்டு வந்து எங்கள் முன்னாடி வந்து நிறுத்துங்க. அதுதான் ஆட்கொணர்வு, ஆளை கொண்டுட்டு வாங்க. ஓகே. அதுதான் வந்து ஹேபியஸ். ஓகே. கண்டு மட்டும் பிடிக்கிறது இல்லாமல் அந்த கோர்ட்டில் வந்து நீங்கள் அவங்கள நிப்பாட்டணும். இல்லை அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். ஓகே. அதுக்காக அவர் சுத்தமாக இல்லாததுக்காக போலீஸால் வந்து நிறுத்த முடியாது, இல்லாத ஆளை வந்து நிறுத்த முடியாது. அப்டேட் பண்ணணும். என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே. கண்டிப்பாக அது பண்ணணும். அதுதான் வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் அப்படிங்கிறது. சார் இப்போ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ கடைசியாக நீங்கள் இந்த ஒரு புக்ஸு ரெக்கமெண்ட் பண்ணணும் ஃபார் அட்வொகேட் ஆக விருப்பப்படுறவங்க, இல்லைனா ஒரு லா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க காமன் மேனுக்கு வந்து என்ன புக்ஸாக சஜஸ்ட் பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து ஒரு லா பற்றி ஒரு பெட்டர் பர்ஸ்பெக்டிவ் வேணும்னா
இது ஃபஸ்ட்டு எல்லாமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 எடுத்து படிங்க. ஏன்னா அதுலேயே எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பேசிக் ரைட்ஸ் என்ன, கவர்மெண்டோட ஃபங்க்ஷன் எப்படி எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது படித்தாவே உங்களுக்கு சட்டத்தோட ஒரு 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 பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். கான்ஸ்டியூஷன் இஸ் பெட்டர் தென் எனி புக். அது கான்ஸ்டியூஷன் இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃப் த லேண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் பாட்காஸ்ட். நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். ஹோப் நம்ம ஆடியன்ஸும் இதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஒப்பீனியன் ஃபீட்பேக் சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். See you soon on next episode.